ஓம் சாந்தி 23/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது தனிமையில் அமர்ந்து ஞான சிந்தனை, விசார் சாகர் மந்தன் சிந்தனை செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. என்ன பாயிண்ட்டுகளை கேட்குறீங்களோ அதை ரிவைஸ் செய்யுங்கன்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன ஞானம்லாம் கேட்குறோமோ அதை டெய்லியுமே ரிவைஸ் பண்ண சொல்கிறாரு. இன்னொரு தடவை படித்து அதை சிந்தனை பண்ண சொல்கிறாரு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதே செய்யுங்கன்றார். அப்போ தான் ஆத்மாவில் சக்தி நிறையுன்ட்டு சொல்கிறாரு. கேள்வி: உங்களுடைய நினைவு யாத்திரை எப்போது முடிவுக்கு வரும்? எப்போ நம்மளுடைய நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும்? பதில்: எப்போது உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றாமல் இருக்கிறதோ. அதான் இப்போ நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்குது. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே அதிர்ஷ்டத்துக்கு தான் இருக்குது. பிரஜையோடைய ராஜாவாக இருக்குது. அதனால தான் நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். எப்போ இந்த கர்மேந்திரியம் எல்லாம் நம்மளை ஏமாத்தாமல் இருக்குதோ, நம்ம ராஜா ஆயிடுறோமோ, அப்போ கர்மாதீத நிலை எப்போ ஆகிவிடுகிறதோ, கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிட்டு கர்மாதீத நிலை ஆகிவிடுகிறதோ அப்போது நினைவு யாத்திரை முடிவு பெறும் சொல்றாரு. அப்போ முடிஞ்சிரும்ன்றாரு. இப்போது நீங்கள் முழு புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம அது வரைக்கும் நம்ம பாபா நினைச்சிட்டே இருக்கணும், முரளி படிச்சுட்டே இருக்கணும். நம்ம சாகும் வரைக்கும், அந்த உடல்ல இருந்து நம்ம ஆத்மா போற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம இறைமானவன் தான். நம்பிக்கை இழந்து விடக்கூடாதுன்றாரு. சரி, என்ன அது நம்ம எவ்வளோ பாபான்னு நினைச்சேன், எவ்வளோ முரளி படித்தேன், ஒன்றும் மாறலை அப்படின்ட்டு கவலைப்படக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்றாரு. சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும்ன்றாரு. சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்றாரு. யாரும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்றாரு. சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமேலாம் இனிமையான குழந்தைகளே, ஆத்மாபிமானியாகி அமர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பாபா நம்மளை கேட்குறாரு, இப்போ நீங்கள் எப்படி உட்காந்துருக்குறீங்க? தேக உணர்வில் உட்காந்துருக்கீங்களா இல்லை ஆத்மா அபிமானியாகி உட்காந்துருக்கீங்களான்ட்டு கேட்குறாரு. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அரைக்கால்பமாக நாம் தேகாபிமானியாக இருந்துள்ளோம் என்பதை நமக்கு தெரியும். நம்ம இந்த பிறவின்னு இல்லை, அதுக்கு முந்தின பிறவி ஒரு 63 பிறவியா அந்த உடல் தான் நான்ட்டு நினச்சிக்கிட்டோம். இப்போது ஆத்மாபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதுன்றாரு. இப்போ நம்ம ஆத்மா அபிமானியாக ஆகிறது முயற்சி செய்யணும். தலைக்கீழாக தொங்கிட்டோம் இல்லையா, இப்போ நேரம் ஆக்கிறதுக்கு பாபா வந்திருக்கிறாரு. அதாவது உடல் உணர்வுலேருந்து நீக்கி நம்மளை ஆத்ம உணர்வுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. பாபா புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து இப்போ அமர்ந்துருங்கன்றாரு. அப்போதுதான் தந்தையின் நினைவு வரும். நீங்கள் ஆத்மான்னு நினைக்கும் போது தான் பரமாத்மாட்ட கனெக்ஷன் வரும். அவரோட நினைவு வரும்போது அவர்கிட்ட சக்தி வரும். இல்லை என்றால் மறந்துடுவீங்கன்றாரு. நினைவு செய்யவில்லை என்றால் யாத்திரை எப்படி செய்ய முடியும் கேட்குறாரு. பாபா நினைக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி யாத்திரை செய்ய முடியும்? பாவங்கள் கூட எப்படி நீங்கும்? பாபா நினைச்சாதான் பாவம் போகும். அவரை நினைக்கவே இல்லை, இங்கேயே புத்தி அவங்க இவங்கன்ட்டு அப்படியே புத்தி அழைப்பாயுதுன்னா பாவம் போகாது. யாராவது தேகதாரியை நினைச்சா பாவம் போகாது, பாபா நினைச்சாதான் பாவம் போகும், நஷ்டம் ஏற்பட்டு விடும். இதை அடிக்கடி நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இது முக்கியமான விஷயம். என்னன்னா பாபாவை நினைக்கணும், நினைவு செய்யலைன்னா பாவம் போகாது. இது முக்கியமான விஷயம். பாபாவோ அநேக விதமான யுக்திகளை இப்ப சொல்றாரு. தவறு எது, சரி எது, இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளதுன்றாரு. ஸ்ரீமத் கொடுக்கிறார், உயர்ந்த வழி சொல்றார். பாபாவோ ஞான கடலாக இருப்பவர், பக்தியையும் அவர்தான் அறிவார். ஞானத்துல கடலா இருக்கிறாரு, ஆனா பக்தியை பத்தி அவருக்கு தெரியும். குழந்தைகள் பக்தியில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது அதையும் அவரு தான் புரிய வைக்கிறாரு. இந்த யஞ்ஞம், தவம் முதலியன செய்தல் இவையெல்லாம் பக்தி மார்க்கம்ட்டு பாபா சொல்றாரு. தந்தைக்கு மகிமை செய்யறாங்க என்ற போதிலும் அது தலைக்கீழான மகிமை செய்யறாங்க. அதாவது தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, சர்வ வியாபின்ட்டு தலைக்கீழான மகிமை செஞ்சிடறாங்க. ஆனா மகிமை செய்யறாங்க, மகிமைன்னு நினைச்சுக்கிட்டு இகழற மாதிரி பண்ணிடுறாங்க. உண்மையில் கிருஷ்ணரின் மகிமையும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணர் 16 கலைகள் நிரம்பப்பட்டவர், சொர்க்கத்தினுடைய இளவரசர். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் நிர்விகாரி, சர்வகுண சம்பன்ன, அகிம்சா பரமோ தர்மத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி உலகத்துக்கே அதிபதியா இருந்தவர். அவரோட மகிமையை கூட முழுமையா தெரிஞ்சுக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையான்றாரு. எப்படி கிருஷ்ணர் வைகுண்டநாதன் என சொல்லப்படுகிறார்? நல்லது. பாபா கேட்குறாரு, கிருஷ்ணரை திரிலோகிநாத் என சொல்ல முடியுமா? 3 லோகத்தை அறிஞ்சவன்ட்டு கிருஷ்ணரை சொல்ல முடியாது. அவர் வைகுண்டநாதன் சொல்லலாம், திரிலோகிநாதன் சொல்ல முடியாது. திரிலோகிநாத் என பாடப்படுகிறது அல்லவா? இப்போது திரிலோகத்தின் நாதன், அதாவது 3 உலகங்கள், மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், இதுதான் திரிலோகம். 3 லோகம்னா
திரிலோகம். த்ரீன்றது அந்த மூன்றுன்னு அர்த்தம். திரிலோகம்னா மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம்னு அர்த்தம். அதை மூலவதனம் பரந்தாமம், அதுக்கு கீழே சூட்சுமவதனம், அதுக்கும் கீழே இங்கே நம்ம நடிக்கிற சாக்கார உலகம் வந்து ஸ்தூலவதனம். குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ புரிய வைக்கப்படுகிறது. அப்போ யார் திரிலோகநாதன்? நம்ம தான் திரிலோகநாதன். 3 லோகத்தையும் தெரிஞ்சவங்க நம்ம தான். நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு மாலிக் ஆகிறீங்க. நாம் பிரம்மாண்டத்திற்கு மாலிக் என கிருஷ்ணர் புரிந்து கொண்டிருப்பாரா? கிடையாதுன்றாரு. கிருஷ்ணருக்கு 3 லோகமும் தெரியாது. அங்க அவர் வந்து ஆட்சி செய்யும்போது இந்த மாதிரி 3 உலகம் இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. அவர் நான் பிரம்மாண்டத்திற்கே மாலிக்னு அவர் புரிஞ்சிருக்க மாட்டார். அவர் வந்து உலகத்துக்கு எஜமானன்ட்டு புரிஞ்சிருப்பார். அவரோ வைகுண்டத்தில் இருந்தார். புது உலகமாகிய சொர்க்கம் தான் வைகுண்டம் என சொல்லப்படுகிறதுன்றாரு. அவர் புது உலகத்துல கிருஷ்ணர் வந்து ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கு பேர் தான் வைகுண்டம் சொல்றாரு. ஆக உண்மையில் திரிலோக்கிநாத் யாருமே இல்லைன்றாரு. பாபா சொல்றாரு திரிலோகிநாத் யாருமே இல்லை. பாபா சரியான விஷயத்தை சொல்லிதான் இப்ப புரிய வைக்கிறாரு. 3 உலகங்களும் உள்ளன. பிரம்மாண்டத்தின் மாலிக் சிவபாபாவும் இருக்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்க. நம்ம தான் வந்து பிரம்மாண்டத்தினுடைய எஜமானா இருக்கணும். சிவபாபாவும் பிரம்மாண்டத்தினுடைய எஜமானா இருக்கிறாரு. சூட்சுமவதனத்தின் விஷயமா கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சூட்சுமவதனத்தின் விஷயம் எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்தூல உலகத்திலும் அவர் மாலிக் கிடையாது. அப்ப வந்து பிரம்மாண்டம் இருக்குது, உலகம் இருக்குது. சூட்சுமவதனம்லாம் அப்ப கிடையாது. ஸ்தூல உலகத்திலும் அவர் மாலிக் கிடையாது. யாரு? சிவபாபா. சிவபாபா இந்த உலகத்துக்கு மாலிக் கிடையாது. சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ கூட மாலிக் அல்ல. சிவபாபா சொர்க்கத்துக்கும் எஜமானன் கிடையாது, நரகத்துக்கும் எஜமானன் கிடையாது. ஆனா நம்ம தான் வந்து அந்த மாதிரி ஆகிறோம். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் மாலிக்கா ஆகிறாரு. நரகத்தின் மாலிக் ராவணன் சொல்லி பாபா சொல்றாரு. இது ராவண ராஜ்யமாகும், அசுர ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 5 விகாரம் தான் இப்ப ஆட்சி புரியுது. கெட்டதுக்கு தானே நல்ல காலம். அதாவது இப்ப கெட்டதுக்கு தான் காலம். அதாவது நல்லதுக்கு காலம் கிடையாது இல்லையா, கெட்டதுக்கு தான் காலம். அதாவது 5 விகாரத்துக்கு தான் இப்ப நேரம் காலம். 5 விகாரம் இருந்தா அதாவது கோவப்பட்டு தான் ஆகணும். கோவப்படலைன்னா எப்படி எல்லாரும் அடங்குவாங்கன்ட்டு அந்த கோவப்படுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. எல்லா தவறும் செஞ்சுட்டு என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அசுர ராஜ்யம் தான் சொல்லப்படுதுன்றாரு. பொய் பேசுறது, புரட்டு, அப்புறம் வந்து எல்லாமே இந்த உலகத்துல இப்ப அதுக்குதான் காலமா இருக்கு இல்லையா. நல்லதுக்கே காலம் கிடையாதுன்றாரு. நல்லவங்கள கூட கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி இது ஒரு ராவண ராஜ்யமா இருக்குது, அசுர ராஜ்யன்ட்டு சொல்லப்படுகிறதுன்றாரு. மனிதர்கள் சொல்லவும் செய்யறாங்க, ஆனால் புரிஞ்சு கொள்ளவில்லைன்ட்டு சொல்றாரு. மனிதர்கள் சொல்றாங்க இது கலிகாலம், அது ராவண ராஜ்யம், ஆனா அவங்க புரிஞ்சுக்காம சொல்றாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். ராவணனுக்கு 10 தலைகள் காட்டுறாங்க இல்லையா. 10 தலையோட ஒரு மனுஷன் நம்ம பார்த்ததே கிடையாது. சொர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல எந்த ஒரு மனுஷனும் 10 தலையோட நம்ம பார்த்தது இல்ல. ஆனா சித்திரம் தான் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்ன குறிக்குது, அதுக்கு சூட்சமா என்ன குறிக்குதுன்னா 5 விகாரங்கள் பெண்ணுக்கு, 5 விகாரங்கள் ஆணினுடையவன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் 2 பேருக்குமே இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, ஆத்மா மனித ஆத்மா ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்குது. 2 பேருமே கிரைம் ஈக்குவலா தான் பண்றாங்க. பெண்களும் சிறைக்கு போறாங்க, ஆண்களும் சிறைக்கு போறாங்க. அப்ப 2 பேருமே தப்பு பண்றாங்கல்ல. அப்ப 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு இருக்கின்றார். இப்போது 5 விகாரங்களோ அனைவரிடமும் உள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு இந்த கலியுகத்துல வாழற மனுஷங்க 800 கோடி 1000 கோடி பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார எல்லாருக்குமே வந்து 5 விகாரம் இருக்குன்றார். அனைவருமே ராவண ராஜ்யத்துல இப்ப இருக்கிறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஆனா இப்ப பாபா நம்மள சங்கம் யுகத்துல கொண்டு வந்து உயர்ந்தவரா ஆக்கிட்டு இருக்கிறாரு. பாபா வந்து உயர்ந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தனிமையில் அமர்வதன் மூலம் இது போன்ற விசாசாகர் மந்தன் நடைபெறும். நம்ம தனியா உட்காந்து, அம்மாலாம் பாத்தீங்கன்னா அந்த தனிமையில உட்காந்து அதிகாலையில உட்காந்து சிந்தனை பண்ணி எழுதுவாங்க. அதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க சிந்தனை பண்ணுங்க. புத்தியில அந்த ஞானத்தை ஓட விட்டாதான் ஆத்மால சக்தி நிரம்புன்றார். அந்த படிப்பிலும் மாணவர்கள் தனிமையில் புத்தகம் எடுத்து சென்று படிக்கிறாங்க. வெளி உலக படிப்புல கூட பாருங்களேன், படிக்கிற பசங்க தனியா புக்கை எடுத்துட்டு போய் வச்சு படிக்கும். நீங்கள் புத்தகத்தை படிப்பதற்கான அவசியம் கூட கிடையாதுன்றாரு. இங்க புக்கெல்லாம் தேவையில்ல, நம்ம மட்டும் பாயிண்ட்டை சிந்தனை செய்ய சொல்றாரு. ஆம், நீங்கள் பாயிண்ட்டுகளை குறித்து கொள்கிறீர்கள், இதை பிறகு மீண்டும் சிந்தனை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இவை புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு இல்லையா, இன்று உங்களுக்கு ஆழத்திலும் மிக ஆழமான புது புது பாயிண்ட்களை புரிய வைக்கிறேன் என்று சொல்றார் பாபா. வாரஸ்வரின் எஜமானர் லட்சுமி நாராயணன் ஆவார்கள். விஷ்ணு என்றும் கூட சொல்ல மாட்டார்கள், லட்சுமி நாராயணன் தான் சொல்லுவாங்க. விஷ்ணுவையும் கூட அவர்கள் இதே லட்சுமி நாராயணர் தான் என புரிந்து கொள்வதில்லை. பக்தியில பாத்தீங்கன்னா
விஷ்ணுனா யாரோ நினச்சிக்கிறாங்க, 4 கையோட அது ஒரு தனி கடவுள் நினச்சிக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் வேற நினச்சிக்கிறாங்க. லட்சுமி நாராயணோட இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல. இல்லற மார்க்கம் 4 கை காமிச்சிருக்கிறது, ஆணுக்கு 2 கை, பெண்ணுக்கு 2 கை. லட்சுமி நாராயணனும் இணைஞ்சிருக்கிறது தான் விஷ்ணு. அது கூட அவங்க புரிஞ்சிக்கல. இப்போது நீங்கள் சுருக்கமாக நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை புரிய வைக்கிறீங்க. இப்போ நம்ம வர்றவங்களுக்குலாம் சொல்கிறோம், நம்மளோட நோக்கம் குறிக்கோள்னா இல்லற மார்க்கத்துல இருந்துட்டு தூய்மையாக தாமரை மலர் சமமாக நம்ம தூய்மையாக இருந்து லட்சுமி நாராயணனா ஆகணும், அதுதான் நம்ம குறிக்கோள்ட்டு நம்ம புரிய வைக்கிறோம். அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா இங்கே தூய்மையாகி போகணும். அப்போ தான் அங்கே போயிட்டு நல்ல பதவி அடைய முடியும். இதை வந்து நம்ம புரிய வைக்கணும். பிரம்மா சரஸ்வதி ஒன்றும் அவர்களுக்குள் ஆண் பெண் என்பது கிடையாதுன்றாரு. உண்மையிலே பிரம்மா வந்து பக்தியில காமிச்சிருக்காங்க. பிரம்மா சரஸ்வதி, பிரம்மா வயசானவங்கள காமிச்சிருக்காரு. ஆனா யுகல் வந்து அவங்க மனைவி ஒன்றும் சரஸ்வதி கிடையாது, வயசானவங்களா பிரம்மா இருக்கிறாரு. சரஸ்வதி எங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வெள்ளை தாமரையில் அப்படியே விட்டுருப்பாங்க, கையில அவங்க சாஸ்திரம் புக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. பிரம்மாவுக்கும் கையில சாஸ்திரங்கள்லாம் இருக்கும், வீணை வச்சிருப்பாங்க. சரஸ்வதி வீணை வச்சிருப்பாங்க. எல்லாமே துல்லியமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய ஞான மார்க்கத்தினுடையது அப்படியே கரெக்டாக பக்தியில் போட்டிருக்காங்க பாருங்களேன். பிரம்மா வந்து வயசானவர், அதாவது பிரம்மா பாபா வயசானவரோட சிவபாபா வந்து சாஸ்திரங்களுடைய எல்லா ஞானத்தையும் புரிய வைக்கிறாருல, அவர் கையில சாஸ்திரம் காமிச்சிருக்காரு. வயசானவங்களா பிரம்மா காமிச்சிருக்காரு. சரஸ்வதின்றவங்க மம்மா வந்து கையில வீணை வாசிப்பாங்க. அந்த வீணைன்றது அந்த முரளியை வாசிச்சு அதை நமக்கு சொல்றாங்க இல்லையா, உண்மையிலே வீணையும் வாசிப்பாங்க. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல சரஸ்வதி கையில வீணை காமிச்சிருக்காங்க. அது அவங்க ஒன்றும் ஜோடி கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் வந்து வயசானவர், இவங்க சின்ன பொண்ணு. இவரோ பிரஜாபிதா பிரம்மா இல்லையா, பிரஜாபிதா பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆதாம் சொல்லுவாங்கல்ல, ஆதாம் தான் ஆதிகால மனுஷன் சொல்லுவாங்க, அது பிரம்மா பாபா தான். பிரஜாபிதா பிரம்மாவை தான் நம்ம கிரேட் கிரேட் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிராண்ட் ஃபாதர்ன்ட்டு நம்ம சொல்றோம். சிவபாபாவை பாபா என்று மட்டுமே சொல்றாங்க. சிவத்தந்தைய அப்பான்னு மட்டும் சொல்றாங்க, மற்றபடி அவரை கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்றதில்ல. மற்ற அனைவருமே சகோதரர்கள் தான். நம்ம கடவுள் வந்து ஒருத்தர், அவர் நம்ம அப்பா. மீதி எல்லாருமே உலகத்துல எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள் தான். இந்த அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். அனைவருக்கும் தெரியும் நம் பகவானின் குழந்தைகள், சகோதரர்கள் ஆகிறோம் என்பது. இப்ப எல்லாருக்குமே உலகத்துல தெரியும், நம்ம எல்லாருமே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான். பிரம்மாவின் குழந்தைகள்னா எல்லாருமே இப்ப சகோதரன் ஆகிறோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது நிராகாரி உலகத்தில். இப்போது நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. சிவபாபா இருக்கிறது நிராகாரி உலகத்துல இருக்க பரந்தாமத்துல இருக்கிறாரு. நம்ம இப்போ பிராமணர் ஆகியிருக்கிறோம். சத்தியுகம் புது உலகம் என சொல்லப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இதன் பெயர் பிறகு புருஷோத்தம சங்கமயுகம் என வைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் வந்து புது உலகம்னு சொல்றாரு. அதன புது உலக இப்போ வந்து நம்மளுடைய இந்த இப்போ நம்ம இருக்கிற யுகத்தினுடைய பேரு புருஷோத்தம சங்கம் யுகம்ட்டு வைக்கப்பட்டுள்ளதுன்றார். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் புருஷோத்தமர்கள், ஆத்மாக்களில் உத்தமமானவர்கள்னு சொல்றாரு. சொர்க்கத்துக்கு யார் போவாங்கன்னா, யார் இங்கே தூய்மையாகி கடவுள் வழிபடி நடக்கிறாங்களோ அவங்களாம் உத்தமமா ஆகிறாங்க, உத்தமமான ஆத்மாக்களா மாறி சொர்க்கத்துக்கு போறாங்க. இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள்ன்றாரு. நீங்கள் புது உலகத்திற்காக இப்ப தயாராகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், புது உலகம் வரப்போகுது, அதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்ன்றாரு. இந்த சங்கம் யுகத்தில் தான் நீங்க புருஷோத்தமர்களாக இப்ப ஆகுறீங்க, லட்சுமி நாராயணர் ஆவோம் என சொல்லவும் செய்றாங்க. இவர்கள் அனைவரை காட்டிலும் உத்தமமான ஆத்மாக்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் தான் பிறகு தேவதா என்று சொல்லப்படுகிறாங்க. உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் 1 லட்சுமி நாராயணர் தான். ஃபர்ஸ்ட் ரொம்ப எல்லாரை விட உத்தமமானவங்க யாருன்னா நம்பர் 1 லட்சுமி நாராயணர். பிரம்மா பாபா மம்மா தான், அவங்க தான் போய் நம்பர் 1ல உக்காடுறாங்க இல்லையா, சிம்மாசனத்துல லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் வார் நம்ம வரோன்றாரு. பிறகு நம்பர் வார் குழந்தைகளாகி நீங்கள் ஆவீர்கள். இப்ப யாரெல்லாம் முயற்சி பண்ணி 108 வராங்களோ அவங்க எல்லாம் நம்பர் வார் வந்துருவாங்கன்றாரு. உத்தமமானவர்கள் நம்பர் வாரா வருவாங்கன்றாரு. சூரிய வம்சி குலத்தை உத்தமம் என சொல்வார்கள்ன்றாரு. இருக்கிறதுல உயர்ந்த குலம், உத்தமமான குலம் சூரிய வம்சி குலம், அது சத்தியுகத்துல இருக்கிறவங்க தான் சொல்றாரு. நம்பர் 1 அதுதான் இல்லையான்றாரு. மெதுவாக கலைகள் குறைந்து கொண்டே போகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் புது உலகத்தின் முகூர்த்தம் நல்ல ஆரம்பம் செய்றீங்க. இப்ப நம்ம புது உலகத்துடைய ஆரம்பம் செய்யறோம்ன்றாரு. இப்போ ஒரு வீடு வந்து தயாராகுதுன்னா வீடு கிரகப்பிரவேசம் செய்வாங்களா, அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கே கிரகப்பிரவேசம் பண்ண போறோம்ன்றாரு. எப்போது புது வீடு தயாராகுது என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைறாங்க இல்லையா, முகூர்த்தம் செய்யறாங்க, கிரகப்பிரவேசம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகள் நீங்களும் புது உலகத்தை பார்த்து இப்ப குஷி அடைறீங்க, முகூர்த்தம் செய்கிறீர்கள். எழுதப்பட்டும் இருக்கிறது, தங்க மலர்களின் மழை பொழிவதாக.
எழுதப்பட்டிருக்குதான். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ குஷின் அளவு அதிகரிக்க வேண்டும். அதாவது நமக்கு அப்படியே குஷி வரணும். நெருங்க நெருங்க எல்லாருக்கும் பேபி கேஸுக்கு குஷி ஆயிடும். நேரம் நெருங்க நெருங்க, அதாவது நம்ம பாவம் அழிய அழிய அப்படியே லேசாயிடுவோம். அப்புறம் நேரம் நெருங்க நெருங்க சுத்தி விநாசம் நடக்கும். ஆனா நமக்கு எந்த கவலையும் இருக்காது. நம்ம குஷியா இருப்போம். ஏன்னா நம்ம உடலை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கோம் இல்லையா. ஏன்னா புது உலகத்துக்கு போறோம். அங்க போயிட்டு தங்க மாளிகை வைர வைடிரங்கள்லாம் நம்ம வாழ போறோம்னும் போது அவ எவ்வளவு குஷியா இருக்கும். அது மாதிரி ஜாலியா இருக்கணும்ன்றாரு. உங்களுக்கு சுகம் சாந்தி ரெண்டுமே கிடைக்கின்றன. இப்ப நமக்கு ஹாப்பினஸும் கிடைக்குது, அமைதியும் கிடைக்குது. கடவுளே கிடைச்சிட்டாரு, கூட கடவுளே இருக்கிறாரு, அப்புறம் என்ன கவலை. அது ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. வேற யாருக்கும் எவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி கிடைப்பதில்லை என்றாரு. முழு உலகத்திலயும் கடவுள் யாருன்னே தெரியாது, அனாதையா வாழறாங்க. யாருக்கும் இந்த அளவுக்கு சுகம் சாந்தி கிடைக்காது. இன்னொரு மதம் வந்தால் பிரிவினை ஆகி விடுகிறதுன்றாரு. ஒரு மதமா ஒரே தர்மம், ஒரே ரிலிஜன், அதாவது எல்லாரும் ஒரே வழியை ஃபாலோ பண்றாங்க, ஒரே மதம் ஒரே தர்மம் ஃபாலோ பண்றாங்க, ஒரே மொழி பேசுறாங்கன்னா அந்த நாடு அமைதியா இருக்கும். ஆனா இன்னொரு மதம் வந்துருச்சுன்னா பிரிவினை ஆகிரும்ன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு அளவற்ற குஷி உள்ளது. நாம் புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி பெறப்போகிறோம்ட்டு நமக்கு அவ்வளோ குஷி வருது. அதுவும் நம்ம ஸ்ரீமத் படி நடந்து ஒழுங்கா நடந்து நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா புருஷார்த்தம் பண்ணோம்னா நமக்கு குஷி தலைக்கு ஏறிடும்ன்றாரு. அதிர்ஷ்டத்தில் எது உள்ளதோ அது கிடைக்கட்டும். பாஸ் ஆக வேண்டும் என்று இருந்தால் பாஸ் ஆகட்டும் என்று அப்படி அல்லன்றாரு. அதாவது நாடகத்துல இருந்தா நான் பாஸ் ஆவேன், அதிர்ஷ்டத்துல எனக்கு லக் இருந்தா எனக்கு கிடைக்கும் பதவி, இல்லைன்னா என்ன கிடைக்குதோ அது கிடைக்கட்டும், அப்படி இல்லைன்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் அவசியம் முயற்சி செய்யணுன்றாரு. ஒவ்வொரு பிகேவையும் பாபா முயற்சி செய்யணுன்றாரு. முயற்சி செய்தாக வேண்டும்ன்றாரு. முயற்சி செய்யவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தில் உள்ளபடி நடக்கட்டும் என்று சொல்லிடுறாங்க. பிறகு முயற்சி செய்வதே நின்றுடுறதுன்றாரு. அதாவது என்ன நாடகத்துல இருக்கோ நடக்கட்டும், என்னால எழுந்திருக்க முடியல, என்னால முரடி படிக்க முடியல அப்படின்ட்டு விட்டுறக்கூடாதுன்றாரு. சிலர் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல இருந்தா நடக்கட்டும்ட்டு விட்டுறாங்க. அப்புறம் முயற்சியே பண்ண மாட்டாங்க. சார்ட் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் அமிர்த வேலை அப்படியே ஒரு நாள் 2 நாள் இருந்துடும், அப்புறம் விட்டுறாங்க. அதாவது என் லக்கு இருந்தா நடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுறாங்க. பாபா சொல்கிறார், மாத்தாக்களாகிய உங்களை எவ்வளவு வேந்தவர்களாக ஆக்குகிறேன். ஒரு உலகமே பெண்கள் நரகத்தின் வாசல்னு சொன்னாங்க. பெண்களாலதான் உலகமே கெட்டு போச்சு அப்படின்றாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு பாருங்க, பெண்கள் சொர்க்கத்தின் வாசலை திறக்க போறாங்கன்ட்டு. நம்ம தலையில தான் அவ கலசத்தை வைக்கிறாரு. எவ்வளவு வேந்தவளா ஆக்குறான்டா. அப்ப எவ்வளவு முயற்சி செய்யணும். நம்மள ஏன் இங்க இங்க இருக்கிறவங்களாம் நம்மள குறைவா மதிப்பிடுறாங்கன்னா, நம்ம ஏன் கடவுளே நம்மள உயர்வாக மதிக்கிறார். அப்ப நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது. பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு உள்ளதுன்றாரு. வெளிநாடுகளிலும் கூட மதிப்பு உள்ளதான். ஆனா பெண்கள் இப்ப பாபா வந்ததுல இருந்து மதிப்பு வந்துருச்சு நமக்கு. என்னைக்கு சிவபாபா நம்ம தலையில கலசத்தை வச்சாரோ, அம்மா தலையில கலசத்தை வச்சாரோ, அன்னில இருந்து பெண்களுக்கு மதிப்பு அதிகமாச்சு. இப்ப கார் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க. பஸ்ஸு, ஏரோப்ளேன்ல இருந்து பெண்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் பைலட் கூட வந்துட்டாங்க. நாட்டுல கூட நம்ம இப்ப நம்மளோட குடியரசுத் தலைவர் கூட, பிரசிடென்ட் கூட, திரௌபதி முர்மு கூட அவங்களும் பெண் தான். அவங்க பிகே தான். அந்த மாதிரி எல்லாருக்கும் மதிப்பு இப்ப அதிகமாயிடுச்சு. இங்கே பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் தரமற்ற கட்டில் செய்து விடுகிறார்கள். ஆனா இந்தியாவுல, பாரதத்துல பெண் குழந்தை பிறந்தாலே சாதாரண கட்டில் செய்யறாங்க. உலகம் முற்றிலும் அழுக்காக உள்ளது. இச்சமயம் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், உலகம் என்னவாக இருந்தது இப்போது என்னவாக உள்ளதுன்ட்டு நமக்கு தெரியும். மனிதர்கள் மறந்துட்டாங்க. வெறுமனே சாந்தி சாந்தி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உலகத்தில் சாந்தி விரும்புறாங்க. அதாவது அமைதி வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் சாந்தி சாந்தின்னு கேக்குறாங்க. நீங்கள் இந்த லட்சுமி நாராயண் சித்திரத்தை காட்டுங்க. இவர்களுடைய ராஜ்யம் இருந்த போதுதான் அந்த தூய்மை சுகம் சாந்தியும் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ராஜ்யம் வேண்டும் அல்லவான்ட்டு பாபா கேட்க சொல்றாரு. மூலவதனத்திலோ உலகத்தின் சாந்தி என சொல்ல மாட்டாங்க. அமைதி வேணும்னா பரந்தாமத்துல உலகத்தினுடைய அமைதி கிடைக்காது. உலகத்தினுடைய அமைதி எங்க கிடைக்கும்னா சொர்க்கத்துலதான் கிடைக்கும். சொர்க்கமா இந்த பூமி இருக்கும்போது அங்க ஒரே அமைதியா இருந்தது, நிசப்தமா இருந்தது உலகமே. இந்த கச்சாமுச்சான் இப்ப இந்த கலியுகம் எப்படி இருக்கு பாருங்க. வெளியே ஒரே சத்தம், ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே சண்டை சச்சரவு. அதாவது வீட்டுல இருந்தா கூட நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஒரே ஆர்ப்பாட்டம், சத்தமா தான் இருக்கும். ஆனா இதே உலகம் சொர்க்கமா இருக்கும்போது சாந்தியா இருந்தது அல்லவான்றாரு. தேவதைகளின் உலகம் முழு உலகத்திலும் இருந்ததுன்றாரு. அதாவது இந்த உலகம் சொர்க்கமா இருக்கும்போது தேவதைகள் முழு உலகத்திலும் இருந்தாங்கன்றாரு. மூலவதனமோ ஆத்மாக்களின் உலகம், மனிதர்களோ இதையும் அறிந்து கொள்ளவில்லைன்றாரு. ஆத்மாக்களின் உலகம் ஒன்று உள்ளது என்று அவங்க மனுஷங்களுக்கு தெரியல. சொல்றாங்க பரலோகம் பரலோகம். என்ன பரலோகம் போறியா,
செத்தா பரலோகம் போயிடுவோம், அதெல்லாம் தெரியுது. அந்த பரலோகன்றது மூலவதனம், அதுதான் ஆத்மாக்களின் உலகம். செத்தா அங்கதான் போவோம் எல்லாரும் அப்படின்னு தெரியல யாருக்கும். கூண்டோட கைலாசம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அந்த மூலவதனன்றது எங்க இருக்குது, அது ஆத்மாக்களின் உலகம்ன்றது தெரியாது. பாபா சொல்கிறார், நான் உங்களை எவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆக்குகிறேன்ட்டு சொல்றாரு. அது புரிய வைக்க வேண்டிய விஷயமாகன்ட்டு பாபா சொல்றாரு. அப்படி இல்லாமல் பகவான் வந்துட்டார் என்று உரத்த குரலில் திரும்ப திரும்ப சொல்றதுனால மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. பாபா சொல்றாரு, நம்ம வந்து நம்ம புருஷார்த்தம் பண்ண பண்ண நம்ம உயர்வா மாற மாற தானா எல்லாரும் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம போயிட்டு பகவான் வந்துட்டாருன்னு நேற்று சொன்னார்ல, தண்டோரா போடுறதுனால யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இது உலகமே இப்ப எல்லாம் கலிகாலமா இருக்கு. யார் சொல்றதும் உண்மைன்ட்டு யாராலையும் நம்ப முடியல. இதுல வந்து மத்தவங்க எல்லாம் நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போயிட்டு இவர் தான் கடவுள்னு சொன்னோம்னா அதையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு ரிலீஜனும் ஒரு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. இதுல போயிட்டு இவர் தான் கடவுள்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னும் அதிகமா நிந்தனை தான் பரப்பவும் நிந்தனை செய்யவும் செய்வார்கள்ன்றாரு. பிகேஎஸ் போய் கோயில்ல சேவை பண்ணும் போதே அதை எடுத்து அது பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு தடவை. ஒயிட் சாரி கட்டியிருந்தாலே அது ஒரு பிரச்சனை ஆயிடுது. அந்த மாதிரி எல்லாம் இத்தனி தர்மம் இருக்கிறதுனால நிறைய குழப்பம்தான் வரும். அதனால தண்டோரா போடுறதுனால ஒரு அதாவது சொல்றதுனால யாரும் ஏத்துக்க போறது இல்லைன்றாரு. நிந்தனை பரப்பதான் செய்வாங்கன்றாரு. பிகே தங்களின் பாபாவை பகவான் என்று சொல்றாங்கன்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பிரம்மா பாபா போட்டோ பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் தேகதாரியா தானே பார்த்து வந்தாங்க. எல்லாமே கோயில்ல பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன், முருகர், விநாயகர் எல்லாருக்கும் உருவம் இருக்குது. சாய்பாபா அந்த மாதிரி இவரும் ஒருத்தர் பழகுது. இவரை போய் கடவுள்ன்றாங்கன்னு நினைச்சிட்டாங்க. பிரம்மாவை கடவுள் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டாங்க. கடவுள் வந்து புள்ளியா இருக்காரு, அவருக்கு வந்து பிறப்பிறப்புல வர்றதில்ல. அவரு இவர் உடம்புல வந்து சொல்றாருன்னு சொன்னா கூட, உண்மையை சொன்னா கூட நம்பாத அளவுக்கு இந்த இப்ப வந்து உலகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுனால இதையும் தப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. இது போல் சொல்வதால் சேவை நடைபெற்று விடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சேவைலாம் நடக்காது, தண்டோரெல்லாம் போட்டீங்கன்னா சேவை நடக்காதுன்றார். பாபா யுக்தி சொல்லி கொண்டே இருக்கிறார். இப்ப பாபா எப்படி சேவை பண்ணணும்னு கூட சொல்றாரு பாருங்க. இந்த அப்பா வந்து கேரம் போர்டு விளையாடும் போது குழந்தை கையை பிடிச்சி ஆட்டுவார் பாருங்களேன், அதை அவரே ஆடிடுவார். அந்த மாதிரி நமக்கு எப்படி செய்யணும்னு கூட சொல்றாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணா கூட இந்நேரம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம தாரணை பண்றதில்ல. முரளியை தாரணை பண்ணி அதை என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆஞ்சி போடணும், அவ்வளவுதான். நம்ம புத்தி வழியெல்லாம் நம்ம இங்க காட்டணும்னா அது எதுவுமே சக்சஸ் ஆகாது. சேவையில சக்சஸ் வரணும்னா பாபா என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அறையில் 8-10 சித்திரங்களே சுவர் மீது மாட்டி வைங்கள்ன்றாரு. இப்ப நீங்க ஒரு 3 அடி நிலம் எடுத்துக்காங்க கீதா பாடசாலையில், அங்க 8-10 சித்திரங்களை சுவர் மீது மாட்டி வைங்க. இப்ப அப்படிதான் மாட்டி வச்சிருக்காங்க எல்லாருமே சென்டர்ல. அதுல எல்லாமே நீங்க வந்து லட்சுமி நாராயண் சித்திரம், அந்த 7 நாள் கோர்ஸினுடைய படங்கள், ஏணிப்படி எல்லாத்தையும் நீங்க வைங்கன்றாரு. வெளியில அது மாதிரி வெளியில போர்டு வைக்க சொல்றாரு. என்ன போர்டு வைக்கணும்னா இதையே அப்படியே எழுதி வைக்கணும். எல்லையற்ற தந்தையிடம் வந்து காட்ஃபாதர்ட்ட வந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும். இங்கிலீஷ்லயும் எழுதுங்க, தமிழ்லயும் எழுதுங்க, எல்லா மொழியிலும் எழுதி வைங்க. எல்லையற்ற தந்தையிடம் வந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும். அதாவது மனிதர்ல இருந்து தேவதை ஆக வேண்டும் என்றால் வாருங்கள்ட்டு எழுதி வைங்க. அப்படியே எழுதுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, அதை பார்த்துட்டு வருவாங்கன்றாரு. நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோன்ட்டு எழுதுங்க, அப்போது அநேகர் வர தொடங்குவார்கள்னு சொல்றாரு. இப்படிதான் நம்ம வெளியில போர்டு வைக்கணும். தாமாகவே வந்து கொண்டிருப்பார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சீங்கன்னா தானாவே வந்துட்டு இருப்பாங்கன்றார். உலகத்தில் சாந்தியோ இருந்தது இல்லையா, இப்போதான் இவ்வளவு ஏராளமான தர்மங்கள் உள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நிறைய தர்மம் வந்ததுனால அமைதி இல்லாம போயிடுச்சுன்றாரு. தமோ பிரதான உலகத்தில் சாந்தி எப்படி இருக்க முடியும்னு சொல்றாரு. தூய்மையற்ற உலகத்துல ஒருத்தவங்களோட கருத்தை மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் முரண்பாடு, அகங்காரத்தோட பேசுவாங்க. தேகாபிமானம் இருக்குது. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு ஒண்ணு பிடிக்கும், அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் ஒரு நவகிரகம் மாதிரி வாழற ஒரு உலகத்துல, அதுவும் தூய்மையற்ற உலகத்துல எப்படி அமைதி இருக்க முடியும்? இங்கேயே நான் ஜாலியா இருக்கணும்னா, சுகம் சாந்தியோட வாழணும்னா வாழ முடியாது. அதான் கேக்குறாரு, இந்த மாதிரி ஒரு உலகத்துல எப்படி அமைதி இருக்கும்னு கேக்குறாரு. உலகத்தில் சாந்தியை பகவான் தான் உருவாக்க முடியும். கடவுளால மட்டும்தான் அமைதியை உருவாக்க முடியும். சிவபாபா வருகிறார் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பரிசு பொருள் கொண்டு வருவார் இல்லையா? இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாரு, கையில கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாரு, ஒயிட்டா இருக்கும் அவர் ஃபேஸ். அது சிவபாபா தான். சிவபாபா தானே ரெட் கலரா இருக்கிறாரு, ஜொலிக்கிறாரு. அவரு தான் வராரு, வந்து பிரம்மா பாபாவோட எல்லாம் வராரு.
வந்து நமக்கு பரிசு எடுத்துட்டு வர்றாரு. ஒரே ஒரு தந்தை தான் இவ்வளவு தூரத்துல இருந்து வருகிறார், பரந்தாமத்துல இருந்து வர்றாரு காட்ஃபாதர். மேலும் இந்த பாபா ஒரு முறை மட்டுமே வர்றாரு, சங்கம யுகத்துல தான் வர்றாரு. இவ்வளோ பெரிய பாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். இவ்வளோ பெரிய பாபா யாரு? சிவபாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். வெளிநாடு சுற்றுலா சென்று திரும்பி வருகிறார் என்றால் குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருகிறார்கள் இல்லையா? இப்ப அப்பா வீட்டுல எங்கேயாவது ஒரு லௌகிக அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரும்போது பரிசு வாங்கிட்டு வருவாங்க. பெண்ணுக்கு கணவனாக, குழந்தைகளுக்கு தந்தையாகவோ ஆகிறார்கள் இல்லையா? பிறகு பாட்டன் முப்பாட்டனாகவும் ஆகிறாங்க. இவரே பிரம்மாவை நீங்கள் பாபா என்று சொல்றீங்க, பிறகு அவர் தாத்தாவாவும் ஆவார் இல்லையா? முப்பாட்டனும் ஆவார் பிரம்மா பாபா. வம்சாவளி உள்ளது இல்லையான்றாரு. ஆடாம் ஆதாம் பீபின்னு சொல்றாங்களே, ஆதாம் ஏவாள். ஆடாம்ன்றது ஆதி தேவ் என்ற பெயர்கள் கூட பிரம்மா பாபாவுக்கு உள்ளன. ஆனால் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார். ஆனா இந்த விஷயம் எல்லாம் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பிகேஎஸ் மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. யாரெல்லாம் சொர்க்கத்துல நடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும், நம்ம போய் தேவதையாகும். ஆனா மற்றவங்க எல்லாம் இந்த துவாபர யுகத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் போய் சொன்னாலும் உங்களை மேலும் கீழமா பார்ப்பாங்க. அதனால ஞானத்தை கூட பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை போடுன்ற மாதிரி யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க தேவை. ஆனா நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா பரமாத்மா, அவர் வந்து அவரை நினைச்சோன்னா பாவம் போயிடும். இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் சொல்லணுன்றாரு. அது மன்மனா பவ மந்திரம் வந்து உலகம் ஃபுல்லா பரப்பணும், அதை மட்டும் சொல்ல சொல்லியிருக்காரு. மற்றபடி நம்ம தர்மத்தை, ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் முழு ஞானமும் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த 5000 வருஷம் நாடக சக்கரம் இது சுத்துது, திரும்ப திரும்ப இதே தான் நடக்குது, நம்ம வந்து தேவதை ஆகிறோம், நம்மளே தான் கீழே இறங்கி இத்தனை வர்ணத்துல வந்து இப்ப சூத்திரனாயி இப்ப பிராமண ஆகிறோம், இந்த கதையெல்லாம் நீங்க யாரு தேவதை ஆகக்கூடியங்களோ அவங்களுக்கு மட்டும் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஆனா மற்றவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைன்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு தான் பாபா வந்து புரிய வைக்கிறாரு. பாபா மூலம் சிஷ்ய சக்கரத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா மூலமா தான் எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபி புரிஞ்சுக்கிட்டோம், இந்த சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். பாபா எவ்வளவு அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பு சொல்லி தருகிறார். எனவே அந்த அளவுக்கு இப்ப படிக்க வேண்டும் இல்லையான்றாரு. கடவுளே வந்து எவ்வளவு அன்பா புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த அளவுக்கு படிக்கணும் இல்லையா? அதிகாலை நேரமும் அனைவரும் ஓய்வாக இருப்பாங்க. காலை வகுப்பு அரை அல்லது 3/4 மணி நேரம் இருக்கும்ன்றாரு. காலையில எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து வாயுமண்டலம் தூய்மையா இருக்கும், பியூரா இருக்கும். மற்ற நேரத்துல எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுனால அந்த வாயுமண்டலம் கெட்டு போயிடும். காலையில தான் ஓய்வா இருக்கும் வாயுமண்டலம். அந்த நேரத்துல படிங்கன்றாரு. இந்த படிக்கிற பசங்களே காலையில எழுந்துச்சு உட்காந்து படிக்கும் பாருங்க. 5 மணிக்கு 5:30 மணிக்கு படிச்சா நல்லா புத்தியில பதியும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எழுந்து முரளி படிங்கன்றாரு. காலை வகுப்பு அரை அல்லது 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதை கேளுங்க, முரளி கேளுங்க, முரளி கேட்டு விட்டு சென்று விடுங்கள்ன்றாரு. அப்புறம் போய் உங்க வேலையை பாருங்க. எங்கே இருந்தாலும் நினைவு செய்ய முடியும் முழு நாளும். அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் முரளியை சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் பாபாவை நினைங்க போதும். முரளி கூட ஞாபகம் இல்லைன்னா பாபாவை நினைச்சாலே போதும்ன்றாரு. பாபா மட்டும் நினைங்க. வேலைக்கு போனாலும் சரி எப்பவுமே பாபா நினைவுல கர்மயோகியா இருந்து காரியம் செய்யுங்கன்றாரு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருக்குது. வேலைக்கு போறவங்களுக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவு. காலையில் 2 to 3 மணி நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள்ன்றாரு. அதிகாலையில் 2 to 3 வேலைக்கு போறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமையில காலையில 2-3 மணி நேரம் அமர்ந்துக்குவாங்க, பாபா நினைவுல உட்காருங்கன்றாரு. ஏன்னா மற்ற நாள் விட்டதெல்லாம் பிடிக்கணும்னா விடுமுறை நாள்ல தான் உட்காந்து பாபா நினைக்கணும். பகல் நேர வருமானத்தை சரி செய்திருங்கன்றாரு. முழுமையாக பையை நிரப்பிக்கொள்ளுங்க. இப்ப புத்தியை நிரப்பிட்டு போங்கன்றாரு. இந்த நேரம் திரும்ப வராது இல்லையா? இந்த சங்கமயுகம் திரும்ப நமக்கு கிடைக்காது. எவ்வளோ நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த படிப்பு பாபா நினைக்கிறது எல்லாம். உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதோட நம்ம எவ்வளவு அடைஞ்சோமோ அதை எடுத்துக்கிட்டு சத்தியுகத்துல ஏதோ ஒரு பதவி அடைவோம், அவ்வளவுதான். நம்மளோட பாட்டு முடிஞ்சிடும், கிளம்பிடும். இருக்கிற வரைக்கும் தான் நம்ம படிப்பு எல்லாமே. அதனால முழுசா புத்தியை நிரப்பிக்காங்க. நேரமா கிடைக்கிறது இல்லையான்றாரு. டைம் இப்ப கிடைக்குது தானே. இப்ப வந்து என்ன உங்களுக்கு கஷ்டம்? இப்ப என்ன விநாசம் வந்துருச்சா, இல்ல கலவரம் நடக்குதா? உங்களுக்கு டைமே கிடைக்கல, இல்ல நீங்க அப்படியே ரொம்ப பிஸியா இருக்கிறீங்களா டைமே இல்லைன்றதுக்கு? வேலைக்கு போறவங்களுக்கே யுக்தி சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமையில 3 மணி நேரம் ஒதுக்குங்கன்றாரு. அது மாதிரி டெய்லி காலையில 1/2 மணி நேரம் முரளி படிங்கன்றாரு. காலையில படிச்சீங்கன்னா நல்லா பதிஞ்சிரும். அப்புறம் 4 to 4:45 யோகா பண்ணுங்கன்றாரு. மற்ற நேரம் நீங்க வேலை செஞ்சுட்டு பாபா நினைங்கன்றாரு. இவ்வளோ யுக்தி நமக்கு சொல்ற. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எல்லாமே சொல்லிடுறாரு. நேரம் கிடைக்கிறது இல்லையா? மாயாவின் புயல் வருவதால் நினைவு செய்ய முடியவில்லைன்றார். சிலருக்கு வந்து ஒரே பிரச்சனை, வீட்டுல ஏதாவது பிகே ஆனது தான் நிறைய அந்த கர்ம கணக்கெல்லாம் முடியறதுனால பிரச்சனைகள்லாம் வரும். மாயாவோட புயல் வீசும்.
அதனால பாபாவை நினைக்க முடியல. பாபா முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் எத்தனை சத்சங்களுக்கு செல்கின்றனர். பக்தியில பாருங்க, அலையறாங்க அங்கங்க கோயில் கோயிலா கடவுளை தேடி. கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போறாங்க, பிறகு ஸ்ரீநாத் கோயிலுக்கு போறாங்க, பிறகு வேற எந்தெந்த கோயிலுக்கோ செல்வார்கள். அப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு அப்புறம் விநாயகர் கோயில், முருகர் கோயில் போயிட்டு யாரை நினைக்கிறதுனே தெரியாது. ஒரு ஆளே நினைக்க மாட்டாங்க. பல விதமான பக்தி, கலப்பட பக்தி செய்யறாங்க. ஒருத்தவங்களே நினைக்க மாட்டாங்க. காசிக்கு போவாங்க, விஸ்வநாத் நினைப்பாங்க, சிவனை நினைப்பாங்க, வர வழியில ஸ்ரீநாத் கோயிலுக்கு போயிட்டு இவரை விஷ்ணுவை நினைப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி நினைச்சு நினைச்சு ஒருத்தவங்களாவே நினைக்க மாட்டாங்கன்றாரு. யாத்திரையிலும் கூட எவ்வளவு கலப்பட நினைவுள்ளவர்களாக ஆகிறாங்க. ஒருத்தவங்க நினைச்சா தானே பாவம் அழியும். எல்லாரையும் நினைச்சா எப்படி? இப்ப பாபா நினைச்சா பாவம் அழியும், மத்தவங்க எல்லாம் நினைச்சா பாவமே போகாது, ஆத்மால இருக்கிற விக்கிரமும் போகாது. அவ்வளவு கஷ்டத்தையும் அடையிறாங்கன்றார். பக்தியில எந்த ஒரு நன்மையும் கிடையாது. பக்தியில எவ்வளவு கால் கடுக்க நடந்து மணிமுடி கட்டிக்கிட்டு போறது, எவ்வளோ செஞ்சோம், ஒன்னுத்துக்கும் வேஸ்ட், ஒரு நன்மையும் கிடையாதுன்றாரு. டிராமாவில் எதுவும் விதிக்கப்பட்டுள்ளதுன்றாரு. என்ன பண்றது, டிராமால பக்தி இருக்கு இல்லையா, அதனால அது நடக்குது, பிறகும் இதை நடக்கும்ன்றாரு. அதை ஆரம்பிச்சு வச்சதே பிகேஸ் தான், பக்தியை ஆரம்பிச்சு வச்சது. அதனாலதான் நம்மளே வச்சு ஞானத்தை வச்சு திரும்ப நம்மளே சொல்லி புரிய வைக்கிறாரு. நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் புரிய வச்சு பக்தியை விட வைக்கணும்ன்றாரு. நீங்க விட்டு அப்புறம் எல்லாரையும் பக்தி, உங்களை பார்த்தா ஃபாலோ பண்ணி எல்லாரும் பக்தி பண்ணாங்க. இப்ப நீங்க தான் விட்டு நீங்க உங்களை பார்த்து தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி திரும்ப பக்தி எல்லாரும் விடுவாங்கன்றாரு. ஆத்மாவாகி உங்களுக்குள் பாட்டு நிரம்பி உள்ளது. இப்ப நமக்குள்ளார பாட்டு நிரம்பி இருக்கு. சத்தியுக திரேதாவில் கல்பத்துக்கு முன் என்ன பாட்டு நடித்தீர்களோ அதே இப்போது நடிப்பீங்கன்றாரு. இப்ப நம்ம பாட்டு ஆத்மால என்ன பாட்டு நிரம்பியிருக்கோ அதை நம்ம நடிப்போம். சொர்க்க திரேதாவில் நம்ம என்ன நடிச்சோமோ அதே பாட்டு அங்க நடிப்போம். அதே தான் இப்போதும் நடிப்பீங்க. மேலோட்டமான புத்தி உள்ளவர்கள் இதையும் கூட புரிஞ்சு கொள்வில்லைன்றாரு. அதாவது இதெல்லாம் நுட்பமா நம்ம ஞானத்தை நல்லா சிந்தனை பண்றவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். யார் நுட்பமான புத்தி உள்ளவர்களோ அவர்கள் தான் நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும்ன்றாரு. அவர்களுக்கு உள்ளுக்குள் இந்த உணர்வு வருது. அதாவது இது முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நாடகம். அதாவது சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. இதுதான் அது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. கடவுளை சொல்லுவாங்க. கடவுள் மேலே போனாரு, பிரம்மா மேலே போனாரு, விஷ்ணு கீழே போனாரு. ஆதி அந்தம் இல்லாம இருக்கிறாரு கடவுள். கடவுள் ஜோதி பிழம்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த நாடகம் தான் முதலும் முடிவும் இல்லாம ஓடிட்டு இருக்குது. மற்றபடி கடவுள் புள்ளியா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் உருவாக்குன இந்த நாடகம் இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாக்கள் நடிக்கிறோம் நாடக மேடையில, இந்த நாடகம், இந்த டிராமா ஒரு அழிவே இல்லாம ஓடிட்டு இருக்குது. முதலும் முடிவும் இல்லாத இந்த ஒரு 84 பிறவிகளின் பாட்டு நம்ம நடிச்சு 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 திரும்ப திரும்ப நடிச்சுட்டே இருக்கிறோம். இது ஒரு நாடகம்ன்றாரு. இது நமக்கு புரியுது. யார் நுட்பமான புத்தியுடையவங்களோ அவங்களுக்கு தான் புரியுன்றாரு. இது எல்லையற்ற நாடகம் என்பதை உலகத்துல யாருமே புரிஞ்சுக்கலன்றாரு. இதை புரிந்து கொள்வதிலும் நேரம் பிடிக்குது. பிகேஸ்ல கூட இந்த பாயிண்ட் அப்ளை பண்றதுக்கு டைம் ஆகுது. ஏதாவது ஒண்ணு நடக்குது, உடனே நம்ம இந்த பாயிண்ட் புத்தியில வராது. ஏன் இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு குழம்பிட்டு கிடப்போம். இது போன கல்பம் இதான் நடந்தது, அதான் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம், குழம்பிட்டு இருப்போம். ஏன்னா இன்னும் அந்த ஞானம் புத்தியில ஸ்டோர் ஆகல. அதாவது இது ஒரு டிராமா, இது முடிவில்லாத அடிபற்ற நாடகம், இது நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அந்த அப்ளை பண்ணணும் புத்தியில. அதை கூட யார் நுட்பமா இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்ளை பண்றாங்கன்றாரு. முக்கியமானதே இப்ப நினைவு யாத்திரைன்றாரு. முக்கியமானது பாபா நினைக்கிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பதும் பாடப்பட்டுள்ளது. மேலும் இதுவும் பாடல் உள்ளது. ஞானக்கடல் என்று பாபா சொல்றாரு. ஞானக்கடல்ன்ட்டு ஒரு பாடல் இருக்குது. கடல் முழுவதையும் மையாக்கி ஒரு பாட்டு இருக்குது. கடல் முழுசாகவே மையாக்கி காட்டு மரங்கள் எல்லாம் எழுதுகோல பேனாவாக்கி பூமியை காகிதமாக்கி எழுதுனா கூட, அதான் இதுல அப்படி இருக்குது, புக்ல அப்படி இருக்குது. ஆகாயத்தை தான் காகிதம்ட்டு வரும். இதுல பூமியை காகிதமாக்கி எழுதுனா கூட முடியாது. இந்த ஞானம் முடியாது. அந்த மாதிரி கடலா இருக்கிறாரு பாபா. அப்படியும் அதற்கு முடிவு இருக்காதுன்ட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்குன்றாரு. ஆரம்பத்துல இருந்து நீங்கள் எவ்வளவு எழுதி வந்திருக்கிறீங்கன்றாரு. இப்ப ஞானமே நம்மளாம் இப்ப எழுதுறதில்ல, புக்கை பார்த்து அப்படியே படிக்கிறோம். ஆனா அந்த ஆதி காலத்துல பிரம்மா பாபா எழுதி எழுதி எழுதி, அந்த காலத்துல தாதிகள்லாம் அவ்வளோ நோட்டு ஃபுல்லா எழுதுனாங்க. முரளி எழுதுனாங்க. அதெல்லாம் அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. இந்த ஹிந்தியில இருந்து வரும்போது, மதுபனுக்கு வரும்போது, ராஜஸ்தானுக்கு வரும்போது எல்லாத்தையும் நடுவுல போட்டுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ நோட் புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது. முக்கியமானது அப்பாவை நினைக்கணும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கேயும் நீங்கள் வருகிறீர்கள், சிவபாபாவிடம் வருகிறீங்க. எங்க வரோம், நம்ம சிவபாபாட்ட வரோம். சிவபாபா இவருக்குள், பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு எவ்வளவு அன்போடு படிப்பு சொல்லி தருகிறாருன்ட்டு சொல்றாரு.
இதில் மிகையானது ஒன்றும் கிடையாது. பாபா சொல்கிறார், நான் பழைய சரித்தில் வருகிறேன். இதுல எக்ஸ்ட்ராவெல்லாம் பாபா எதுவும் சொல்லல. சிவபாபாவே சொல்றாரு, நான் பழைய சரித்துல வரேன். எப்படி சாதாரண ரீதியில் சிவபாபா வந்து படிப்பு சொல்லி தருகிறார் பாருங்க. அவர் எப்பேற்பட்டவர், வேந்தலும் வேந்தவர். அவர் வந்து கீர்த்தி சிறுசா இருந்தாலும் மூர்த்தி பெருசுன்னு இதை சொல்லுவாங்க. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளியா இருந்தாலும் அவரோட காரியம் அவ்வளோ பெருசு. அவர் வந்து உலகத்துக்கே, அதாவது பிரம்மாண்டத்துக்கே எஜமானனா இருக்காரு. சர்வ சக்திவான் அவரு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா ட்ராமா படி தான் பண்ணுவாரு. மனுஷனே தேவதை ஆக்குறாருன்னா எவ்வளவு பெரிய காரியம். அவர் எப்பேற்பட்டவர். ஆனா அவர் எப்படி வராரு பாருங்க. சாதாரண ரீதியில வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. சாதாரணமா வராரு. எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது பாபாவுக்கு, சிவபாபாக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உலகத்தையே நான் மாத்துவேன். அவர் வந்து என்னது மகா காளேஸ்வர் கோயில் கூட அவருக்கு இருக்கு, மகா காளேஸ்வர்ன்ட்டு. இருந்தாலும் ஒரு பந்தா இருக்கு அவர்கிட்ட. நான் யார் தெரியுமா, இந்த உலகத்தையே விநாசம் பண்ணி நான் தான் கடவுள். நான் வந்து படைப்பு காரியம், பாலனை காரியம், எல்லா காரியத்தையும் செய்பவர் செய்பவர் நான் தான் அப்படின்ற அந்த பெருமை இருக்கா அவருக்கு, அந்த ஈகோ இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனா இது எல்லாமே நடக்குது, கல்பமும் நடக்குது அவர் மூலமா தான். ஆனா எந்த ஒரு ஈகோவும் கிடையாது, அகங்காரமும் கிடையாதுன்றாரு. கடவுளே அப்படி வராரு, சாதாரணமா வராரு. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னிடம் அழைக்கவும் செய்றீங்க. பாபா பதித் உலகத்தில் பதித் சரித்தில் வாருங்கள்ட்டு நம்ம தான் கூப்பிட்டோம். இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற சரித்துல வாங்க பாபா, வந்து எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள்னு நம்ம கூப்பிட்டோமா? சத்தியுகத்தில் நீங்கள் இவ்வாறு அழிப்பதில்லை. சொர்க்கத்துல நம்ம கூப்பிட்டோமா? நம்ம தேவதையா இருந்தோம், கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. வாங்க பாபா, வைடூரியங்களான மாளிகையில் அமருங்கள், உணவு முதலியவற்றை பெறுங்கள்ட்டு நம்ம கூப்பிட்டோமா? கூப்பிடவே இல்லை. இந்த துவாபர யுகத்துல இருந்து தான் குய்யோ மியோன்னு கத்தியும் கிடக்கணும், கடவுளே கடவுளே வாங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டு. அதாவது எப்ப நமக்கு கஷ்டம் வருதோ அப்பதான் கடவுளை கூப்பிடுவோம். சிவபாபா உணவு உட்கொள்வது கிடையாது. அப்படியே வந்தாலும் அவர் அபோக்தா, சாப்பாடு சாப்பிட மாட்டார். முன்பு அழைத்திருந்தீர்கள், வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று கூப்பிட்டீங்க. 36 வகையான உணவுகள் படைச்சாங்க மதுபன்ல. 36 வகை உணவுகள் வச்சு பாபா கூப்பிட்டாங்க. இது மறுபடியும் நடைபெறும்ன்றாரு. இதையும் சரித்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். கிருஷ்ணரின் சரித்திரம் என்ன? அவரோ சத்தியுகத்தின் இளவரசர். கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தின் இளவரசர். அவரை பதித பாவனர் என சொல்லப்படுவதில்லை. கிருஷ்ணர் வந்து தூய்மையற்றவங்கள தூய்மையாக்குறாரா? இல்ல, அவர் வந்து சொர்க்கத்துல இருக்கிறாரு. அவர் வரும்போதே உலகமே தூய்மையா தான் இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவதைகளா தான் இருக்கிறாங்க. ஆனா இங்கதான் கலியுகத்துலதான் யாருமே இல்லை. இங்க என்ன கிருஷ்ணரா இருக்கிறாரு? கிருஷ்ணர் மாதிரி யாராவது நீங்க பாத்தீங்களா? ஒரு மயில் இறக வச்சுட்டு அது கிருஷ்ணர் மாதிரி யாருமே இங்க இல்ல. அப்ப யார் வராங்க? யார் வந்து இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையா மாத்துறது? யோசிக்கணும் இல்லையா? அப்ப கிருஷ்ணர் பதித பாவனர் இல்ல, அப்ப வேற யாருக்கு பதித பாவனர்? கீதையை சொல்றது யாரு அப்படின்னா சிவன் தான். சத்தியுகத்தில் அவர்கள் உலகத்தின் மாளிக்காக எப்படி ஆனார்கள், இதை இப்போதுதான் தெரிந்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. மனிதர்களோ முற்றிலும் காரிருள் இருக்கிறாங்க, பயங்கரமான காரிருள், அந்த கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் ஒளி பிரகாசத்தில் இருக்கிறீங்க. ஆனா நம்மள பாபா லைட்ல கொண்டு வந்துட்டாரு, நமக்கு ஒளி கொடுத்துட்டாரு. அவரும் லைட்டு, நம்மளும் லைட்டுன்னு சொல்லிட்டாரு. நம்மளாம் ஒளி, நம்மளாம் ஆத்மா ஒளி, ஒளி மிக்கவங்க. ஆனா ஒளி இப்ப ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுச்சு 5 விகாரத்தினால. இப்ப நம்மள திரும்ப ஒளி விட்டுறாரு. பாபா வந்து இரவை பகலாக்கி விடுகிறார். இப்ப நம்ம இரவை வந்து பகலாக்குறாரு. அதாவது ஒளி மங்கி போயிருந்த நம்ம வாழ்க்கைய இப்ப பிரகாசமாக்குறாரு. அரை கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்ன்றாரு. அதாவது ஏதோ ஒரு மூளையில கிடக்குது ஒரு குழந்தை, அதுக்கு போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லை. அதை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மாளிகையில உட்கார வச்சு ஒரு பணக்காரர் புது புது துணியா உடுத்தி ஒரு இதுல உட்கார வைக்கிறார். ராஜா இளவரசி மாதிரி உட்கார வைக்கிறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படும். ஆனா உங்களுக்கு ஏன் அந்த குஷியே வரமாட்டுதுன்னு கேக்குறாரு. நீங்க ஆத்துமா அடுத்த ஜென்மத்துல போய் நீங்க வந்து ராஜ்யம் செய்ய போறீங்க முழு உலகத்தையும், அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் கேக்குறாரு பாபா. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்து அப்படியே குஷி குஷியா அடையணும். எப்போது உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எதுவும் ஏமாற்றாமல் இருக்கிறதோ. இப்ப ஏன் நமக்கு குஷி வரலன்னா, இப்ப நம்ம அடிமையா கிடக்குறோம் இந்த கர்மேந்திரியங்களுக்கு, அந்த 5 விகாரங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். கோவப்படாம இருக்க முடியாது, பற்று வைக்காம இருக்க முடியாது, ஆசை வைக்காம இருக்க முடியாது. அது மேல ஆசை, இது மேல ஆசை, பற்று, எல்லார் மேலயும் பற்று, இதெல்லாம் இருந்தா எங்க இந்த குஷி வரும்? அதனாலதான் குஷி வரல. எப்ப உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எதுவும் ஏமாற்றாமல் இருக்குதோ, நம்மளோட கண்ணு, காது, கை, காலு எதுவும் நம்மளை ஏமாத்தாம என்னைக்கு இருக்குதோ அப்போது உங்களுடைய நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும். அப்பதான் நீங்க பாபா நினைக்கிறது முடிவுக்கு வரும். அது வரைக்கும் நீங்க நினைச்சிட்டே இருக்கணும்ன்றாரு. கர்மாதீத அவஸ்தை ஆகிவிட்டால் அப்போது நினைவு யாத்திரை முடிவடையும்ன்றாரு. கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சுட்டு கர்மங்களை முடிவு
முடிவுக்கு வந்துடும். கர்மா அதீத் அவஸ்தா, கர்மங்களை வென்ற நிலை. எல்லாமே நீங்கள் கர்மத்தையே வென்றுட்டீங்க, நீங்கள் 5 விகாரத்தையும் வென்றுட்டீங்க, கர்மத்தையும் வென்றுட்டீங்கன்னா அந்த அவஸ்தா வரும்போது நீங்கள் பாபா நினைக்கிறது முடிஞ்சிடும். இப்போது இன்னும் முடிவடையவில்லை. இப்போ எங்கே நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம்? நினைக்கிறதே கிடையாது, கம்மியாக தான் நினைக்கிறோம் எல்லாரும். முரளி படிக்கும் போது மட்டும்தான் பாபா சொல்கிறாருன்ட்டு ஞாபகமே வருது. மற்ற டைம்லாம் பாபா நினைவு கம்மியாக தான் இருக்குது. அதுவும் ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகக்கூடாது. இருந்தாலும் ஐயோ நம்மளால முயற்சி பண்ண முடியலன்ட்டு நம்பிக்கை இழக்கக்கூடாது. சேவை மற்றும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றாரு. பாபாவும் முதியவரின் சரீரத்தின் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறாரு இல்லையா? சிவபாபாவே பிரம்மா பாபா உடல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லி இன்னும் உலகம் மாறலன்னு அவர் என்ன கவலைப்படுறாரா? சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாரு. அவரும் சாட்சியா இருந்து தான் பாக்குறாரு. அவர் சொன்னதையே யாரும் கேட்காதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. பாபா அதனால மனசு உடைஞ்சு போயிட்டாரா? ஐயோ இந்த குழந்தைங்களாம் போயிடுச்சு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேதுன்னு மனசு உடைஞ்சியா போயிட்டாரு. பிரம்மா பாபாவும் மனசு உடையல, சிவபாபாவும் மனசு உடையல. ஏன்னா டிராமான்ட்டு புரிஞ்சுட்டு கம்முன்னு இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளும் மனசு உடையக்கூடாதுன்றார். பாபா செய்பவர் மற்றும் செய்பவர்ன்ட்டு பாபா சொல்றார். குழந்தைகளுக்காக எவ்வளவு அக்கறை உள்ளது. இதை அமைக்க வேண்டும், கட்டணம் கட்ட வேண்டும் என்று பாபாவுக்கு அக்கறை இருக்குது. எப்படி லௌகிக தந்தை எல்லைக்குட்பட்ட சிந்தனை உள்ளன அவருக்கு, அதே மாதிரி எல்லையற்ற தந்தைக்கு காட்ஃபாதருக்கு எல்லையற்ற சிந்தனை கூட இருக்குது. மதுபனில் இவ்வளோ கட்டணும், எதிர்காலத்தில் இவ்வளோ குழந்தைகள் வருவாங்க, அவங்க தங்கணும் அப்படின்ட்டு அவருக்கு நிறைய சிந்தனை இருக்குது. குழந்தைகளாகி நீங்கள் தான் இப்ப சேவை செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாக ஆகி கொண்டே செல்கிறதுன்றாரு. போக ஈஸியா இருக்கும் சேவை. முன்னாடிலாம் பிரம்மா பாபா காலத்துல சொல்லும் போதெல்லாம் ஒருத்தவங்களும் கேட்கல, எல்லாம் எள்ளி நகையாடினாங்க. ஆமா உலகம் அழிய போதான், இவங்க தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் 16,108 ராணி கேக்குதா இவருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஆங்கில நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க. அவர் எவ்வளோ நிந்தனை செய்யணுமோ அவ்வளோ நிந்தனை பண்ணாங்க பிரம்மா பாபாவை. அவர் ஒரு ஆள் ஒரு பக்கம், மிச்ச ஆள் எல்லாம் மற்ற பக்கம் அடுத்த பக்கம் இருந்தாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களே இந்த கொஞ்சம் பேர் தான். அப்ப ஒரு ஆள் தனி ஆளா இருந்து அவ்வளோ அசிங்க அவமானத்தை ஃபேஸ் பண்ணாரு. இப்ப நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருமே விநாசம் ஆக போகுதுன்றது உலகத்துக்கே தெரியுது. குளோபல் வார்மிங் வந்துருச்சு, இவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், உலகம் எப்படி இருந்தாலும் அழிய போகுதுன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. உலகத்துல நான்பிகேஸ் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க எப்ப விநாசம் வரும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு சேவை செய்யறதுக்கு. சொல்றாரு நாளுக்கு நாள் உங்களுக்கு ஈஸியாயிட்டே போகும் சேவை செய்யறதுக்கு. யாருக்குனாலும் நீங்க புரிய வச்சா நம்புவாங்கன்றாரு. எவ்வளவு விநாசத்திற்கு அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பவர் சக்தி வந்து கொண்டே இருக்குன்றாரு. விநாசம் நெருங்க நெருங்க உங்க வார்த்தைகள்ல சக்தி வந்துடும், பவர் கிடைச்சிரும் உங்களுக்குன்றாரு. சிவசக்தி ஆயிடுவீங்க. பாடப்பட்டும் உள்ளது பீஷ்ம பிதாமகர் முதலானவர்களுக்கு கடைசியில் அம்பு தைத்தது என்று. அந்த மகாபாரதத்துல இருக்குது. பீஷ்ம பிதாமகருக்கு கடைசியா தான் புரிய வச்சாங்க. அதாவது இவங்க அம்பு போட்டாங்க அப்படின்னு அதுவும் அந்த ஒரு பெண் தான் அம்பு போட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும். அது மாதிரி இங்க பிகே சகோதரிகள் தான் சாது சன்னியாசிகள் எல்லாம் புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது எப்பன்னா கடைசியில தான் விநாசம் நெருங்க நெருங்க இது எல்லாமே நடக்கும். இப்போது அம்பு தைத்து விடுமானால் மிகவும் குழப்பம் ஏற்பட்டு விடும். அது அப்ப சொல்றாரு, சாக்காரத்துல சொல்றாரு. இப்பவே அம்பு தைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் கூட்டம் கூட்டிடும், எல்லாரும் வந்துருவாங்க, உங்களால முயற்சி கூட பண்ண முடியாதுன்றாரு. அவ்வளவு கூட்டம் சேர்ந்துடும், கேட்கவே வேண்டான்றாரு. கோயில்ல எல்லாம் எப்படி கூட்டம் போகுது அந்த மாதிரி சென்டர் ஃபுல்லா கூட்டமா இருந்தா எப்படி நீங்க சேவை பண்ணுவீங்க? நீங்க எப்படி முயற்சி பண்ணுவீங்க? பாபா எப்படி நினைப்பீங்க? கூட்டம் அம்மிடும்ன்றாரு. இப்ப கோயில்ல போலே கியூல நிக்க முடியல நம்மளால. கோயில்ல அவ்வளோ கும்பலா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கும்பல் சென்டர்ல வந்துடும், சென்டர்லயும் வரும், மதுபன்லயும் வந்துடும். உங்களால முயற்சி பண்ண முடியாது, மதுபனுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர முடியாது. இப்பெல்லாம் வந்தாங்கன்னா குழப்பம் ஏற்படும். அதனாலதான் யாருக்கும் புரியாம இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்கன்றாரு. யாருக்கும் புரியலன்னா இன்னும் டைம் வரல, டைம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். அப்ப நீங்க சம்பூர்ணம் ஆயிடுவீங்க. நீங்க சம்பூர்ணமாகும் போது எல்லாருக்கும் புரிஞ்சிடும்ன்றாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன் நான் சொன்னா புரிய மாட்டுது, ஏன் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சிக்காதனால நம்ம புலம்புறோம். அதனால ஏன் எனக்கு மட்டும் புரிஞ்சுட்டு ஏன் யாருக்கும் புரிய மாட்டுது அப்படின்னு நம்ம புலம்ப தேவையில்ல. கடைசியா எல்லாருக்கும் புரிஞ்சிடும்ன்றாரு. புரிஞ்சிரும், முழு உலகமுமே கடவுள் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க, இங்கதான் வருவாங்கன்றாரு. சொல்கிறார்கள் இல்லையா, தலையை சொரிய கூட நேரம் இல்லை என்று சொல்றாங்களாம். சாதாரணமா சொல்லுவாங்களாம், தலையை சொரிய கூட டைம் இல்லைன்ட்டு சொல்லுவாங்களாம்.
அது போல யாரும் கிடையாது. ஆனால் அதிகமான கூட்டம் வந்து விடுமானால் பிறகு அது போல சொல்லப்படுகின்றதுன்றாரு. இப்போ அதிகமாக கூட்டம் வந்துச்சுன்னா நமக்கு டைமே இருக்காது. நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்க சொல்லணும்னா அது டைம் நமக்கு வந்து இருக்காதுன்றாரு. எப்போது அவர்களுக்கு அம்பு தைத்து விடுகிறதோ அதன் பிறகு உங்களுடைய பிரபாவம் வெளிப்படும்ன்றாரு. எல்லாருக்கும் அம்பு புத்தி போட்டு ஓப்பன் ஆகும்போது அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க அந்த பிரம்மகுமாரிகள் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவங்க அப்பயே நமக்கு சொன்னாங்க, நம்ம கேட்கல, பிரபாவம் வந்து ஏற்படும், வெளிப்படும்ன்றாரு. காட்சியெல்லாம் கிடைக்கும், உண்மை இங்கதான் இருக்கு, சத்தியம் இங்கதான் இருக்குன்றத புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைத்தாக வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம குழந்தைகள், பாபாவுடைய நேரடி குழந்தைகள் எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கணும், முழு உலகத்துக்குமே கிடைக்கணும்ன்றாரு. நீங்கள் 3 அடி நிலத்திலும் கூட இந்த அவிநாசி மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்க முடியும். இப்போ உங்க வீட்டுல இடம் இருக்கா, 3 அடி நிலம் இருந்தா கூட நீங்க வந்து பாபா சென்டர் திறக்கலாம். பணம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, சித்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றாரு. நீங்க பணம்லாம் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த சித்திரங்கள் 7 நாள் கோர்ஸ் படம்லாம் கிடைச்சிரும். ஏன்னா சேவையில் மான அவமானம், துக்கம் சுகம் குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும்ன்றார். இப்ப சேவை செய்யறோம்னா அப்படியே அவங்களன்னா அப்படியே வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு தங்கத்தட்டுலயா தாங்குவாங்க. நம்ம போய் ஞானத்தை புரிய வைக்கணும்னா 4 பேர் அவமானப்படுத்துவாங்க, 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க. சிலர் வந்து நம்ம வந்து சில டைம்ல சுகமா இருக்கும், சில டைம்ல துக்கமா இருக்கும், சில டைம்ல ஒரே வெயிலா இருக்கும், வெயிலையும் சேவை செய்ய வேண்டியதா இருக்கும், சில டைம்ல குளிரா இருக்கும், அதுலயும் சேவை செய்ய வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் நீங்க சகிச்சுக்கணும், உடல் அபிமானத்தை விடணும்ன்றாரு. அப்பதான் அங்க வந்து பதவி கிடைக்கும். கஷ்டப்படாம எந்த பதவியும் கிடைக்காது இல்லையா? அது மாதிரிதான் இந்த லட்சுமி நாராயண் பதவி. யாராவது வைரம் போல் ஆக்குவது என்பது சாதாரண விஷயமா என்னன்றாரு. யாரையாவது மாத்துறோம்னா நம்மளும் மாறுறோம், மற்றவங்களையும் மாத்துறோம், வைரம் மாதிரி மாத்தணும், நல்லவங்களா மாத்துறோம்னா அது என்ன சாதாரண விஷயமா என்னன்னு கேக்குறாரு. நீங்க ஏன் களைச்சு போறீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கு குஷி வரும், நீங்க சேவை பண்ண பண்ண தானா ஆத்மால குஷி நிறையுன்றார், சுகம் நிறையும். அப்புறம் ஏன் நீங்க கழிச்சு போறீங்கன்னு கேக்குறாரு. நல்லது. நிமில இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தை மகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகாலை நேரம் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் மிகுந்த அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பை படிக்க வேண்டும். பாபா சொல்றாரு பாருங்க, நினைவு கிடையாது, படிப்பு படிப்பு. முரளி எப்படி படிக்கணுமா, அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் உட்காந்து அன்போட ஆர்வத்தோட படிக்கணும்ன்றாரு. காலையில அதிகாலையில 4:45 இருந்து 5:30 வரைக்கும் கூட படிக்கலாம் நீங்க. பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும்ன்றாரு. அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் வருகிற மாதிரி அப்படி புருஷார்த்தம் செய்ய வேண்டும்ன்றாரு. பாபா நினைக்கணும். அப்புறம் நம்ம கர்மேந்திரியங்களை கண்ணு காது மூக்கு வாய் கை கால் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வர மாதிரி அப்படி முயற்சி செய்யணும். 2வது பாயிண்ட், சேவையில் சுகம் துக்கம் மான அவமானம் குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் சேவையில் களைச்சு போக கூடாதுன்றாரு. 3 அடி நிலத்தில் கூட மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறஞ்சு வச்சு வைரம் போல் ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும்ன்றாரு. அங்க வர்றவங்களாம் வைரம் மாதிரி மாறுறாங்க, உங்களுக்கு தானே வரப்போகுது, நீங்க வைரமா மாறிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ பதவி, உயர்ந்த பதவி சொர்க்கத்துல கொடுப்பாரு. நீங்க உங்க வீட்டை 3 அடி நிலத்தை ஆன்மீக மருத்துவமனையா பல்கலைக்கழகமா மாத்திட்டீங்கன்னா அங்க வர்றவங்களாம் பயனடைகிறாங்கன்னா வைரம் போல எல்லாரும் மாறிடுவாங்க. அப்ப மாறும்போது மத்தவங்க மாறும்போது நமக்கும் அந்த பலன் கிடைச்சிரும். அந்த சேவையை இப்ப செய்யணுன்றாரு. வரதானம், உண்மையான ஆத்மீக ஸ்நேகத்தின் அனுபூதி சேவிக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி கடலின் கரைக்கு சென்றால் குளிர்ச்சியின் அனுபவம் ஏற்படுது இல்லையா, கடல் பீச்சுக்கு போனோம்னா குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது போல் குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல் ஆகணும். நம்ம கிட்டக்க வரவங்களும் அப்படியே அன்பு ஃபீல் பண்ணணுன்றார். உங்கள் முன்னால் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்யணும். மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் அன்பின் அனுபூதி செய்வித்து கொண்டே இருக்கின்றன அப்படின்ட்டு அனுபவம் செய்யணும். நம்ம கிட்டக்க வரவங்களுக்கு அப்படியே அன்பு நீங்கள் அப்படியே பொழியணுன்றாரு. அப்படியே பீச்சில் இருக்கிற மாதிரி நம்ம அன்பு அதிர்வலைகளை அப்படியே அவங்களுக்கு கொடுக்கணும். ஏனென்றால் இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக தான் ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப சுயநலமா இருக்காங்க, யாருக்கிட்ட உண்மையான அன்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏதோ எதிர்பார்த்து தானே பழகுறாங்க எல்லாரும். அதாவது இதை கொடு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பழகுறாங்க. அந்த ஆன்மீக உண்மையான அன்புக்காக தான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சுயநல அன்பை பார்த்து பார்த்து அந்த அன்பிலிருந்து மனம் விடுபட்டு விட்டதுன்றாரு. எல்லாருமே சுயநலமா இருக்கிறாங்க. மனிதர்கள் சுயநலமா தான் பழகுவாங்க. ஏதாவது ஒண்ணு வேணும்னா நம்ம கிட்ட பேசுவாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி அன்பை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா.
அதை பார்த்து பார்த்து அந்த அன்புலேருந்து மனசு எல்லாருக்கும் விடுபட்டுருச்சான். வெளி உலகத்துல எல்லாம் வெறுப்புல இருக்கிறாங்கன்றாரு இங்க. ஆனா நமக்கு பாபா உண்மையான அன்பு கொடுக்குறாரு, பரிவாரத்திலயும் உண்மையான அன்பை நிறைக்கிறாரு. எனவே ஆத்மீக ஸ்நேகத்தின் சிறிது நேர அனுபூதியையும் கூட வாழ்க்கைக்கான ஆதரவு என புரிஞ்சுக்குவாங்க. நம்ம கிட்ட வரும்போது கொஞ்ச நேரம் அவங்க அனுபூதி அடைஞ்சிட்டாங்க, அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா இங்கதான் நமக்கு ஆதரவுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஸ்லோகன்: ஞான செல்வத்தால் நிரம்பியவராக இருப்பீர்களானால் ஸ்தூல செல்வத்தின் பிராப்தி தானாகவே கிடைத்து கொண்டிருக்கும். எப்பயுமே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை எல்லாம் தலைன்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா செல்வத்தை விட உயர்ந்த செல்வம் வந்து காதால கேட்குற செல்வம் தான் செவிச்செல்வம்னு சொல்லுவாரு. அதுதான் எல்லாத்துக்கும் தலை. அது இதுதான் அந்த ஞான செல்வம் தான். இந்த ஞான செல்வன்றது கடவுளே வந்து கொடுக்குற இந்த ஞானம். இந்த ஞானத்தை வந்து நம்ம நிரம்பிக்கும் போது நமக்கு இந்த ஸ்தூல செல்வம், நம்ம கையில காசு வருது இல்லையா, அந்த காசு வந்து தானாவே வந்துரும்ன்றாரு. 21 பிறவினா இந்த ஒரு பிறவியும் சேர்த்து தான் சொல்றாரு. இந்த பிறவிக்கு உங்களுக்கு காசு தானாவே வந்துடும். ஆனா நீங்க முரளியை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முரளி நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மதிக்காம இருந்தீங்கன்னா உங்க கையில காசு வராது. முரளி நீங்க மதிக்கணும். முரளியை வந்து நிரம்பி நிரம்பி இருக்கணும். புத்தியில முரளி நிரம்பி இருந்தீங்கன்னா, ஞான செல்வத்தினால நிரம்பி இருந்தீங்கன்னா ஸ்தூல செல்வம் உங்க பின்னாடி தானா வரும். பணத்தை தேடி நீங்க ஓட தேவையில்ல, அது உங்களை தேடி வரும். எப்பனா நம்ம அந்த முரளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது. அவ்யக்த இஷாரா: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். எப்படி சத்தியுக சிருஷ்டி பற்றி சொல்றாங்க இல்லையா, ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம்னு சொல்றாங்க. அது போலவே இப்போது சுயராஜ்யத்திலும் கூட ஒரே ராஜ்யம், அதாவது சுயத்தின் சமிஞ்சையின்படி நீங்கள் அனைவரும் நடக்கிறீங்க. இப்போ சொர்க்கத்துல எப்படி இருக்குன்னா, ராஜ்யம் வந்து லட்சுமி நாராயணன் ராஜ்யம், ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் தான் இருக்கும். அங்க வந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு எல்லாரும் இருக்க மாட்டாங்க. வெறும் அந்த ஆதிசநாதன தேவி தேவதா எல்லாருமே தேவதைகளா இருப்பாங்க. ஒரே ராஜ்யம் தான் நடக்கும். அது போல இங்கே நம்ம வந்து அது இங்கே வந்து எப்படி இருக்கணும்னா, சுய ராஜ்யம், ஆத்மா தான் ராஜா. ஆத்மாவுடைய ராஜ்யம் இங்கே நடக்கணும். சுயத்தின் சமயின்படி நீங்கள் அனைவரும் நடக்கிறீங்க. நம்ம உடம்பு வந்து நம்ம பேச்சை கேட்டு நடக்குது. மனம் தனது மனதின் வழியை செலுத்தாமல் புத்தி தனது நிர்ணய சக்தியின் குழப்பத்தை ஏற்படுத்த கூடாதுன்றாரு. இப்போ மனசு புத்தி ஆத்மா ராஜாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்ரீமத் படி தெரியும், இது கரெக்ட், இது தப்பு, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இவங்கள்ட்ட பேசணும், இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இந்த விஷயத்த பேசணும், இந்த விஷயத்த பேசக்கூடாது, இந்த காசை இங்க கொடுக்கணும், இங்க கொடுக்க கூடாது, எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும். ஸ்ரீமத் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப புத்தி கரெக்டா நிர்ணயிக்கணும்ன்றாரு. இந்த விஷயத்த பேசணும், பேசக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், வைக்க கூடாது, எந்த விஷயத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எதை விஸ்தாரம் பண்ணணும், ஞானத்தை விஸ்தாரம் பண்ணணும், மீன் விஷயங்களை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதெல்லாமே நமக்கு பாபா சொல்லிட்டாரு. அப்ப வந்து மனசு வழியில நடக்காம புத்தி வந்து நிர்ணயிக்கும் சக்தியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. முடிவெடுக்கும் சக்தி தெரியும். ஏன்னா புத்திக்கு ஸ்ரீமத் தெரியும். ஏன்னா தெய்வீக புத்தியா மாத்திட்டாரு. இது கரெக்டு, இது தப்பு. இப்ப காசு எடுத்துட்டு போறீங்க, எதிர வந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க குடிக்காரன், நீங்க குடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ரீமத் தெரியும். ஏன்னா பாபா கொடுக்கூடாது சொல்லியிருக்காரு. அப்ப புத்தி நிர்ணயிக்குது, கொடுக்க கூடாது அப்படின்னு புத்தி சொல்லுது. கரெக்டு தானே? ஸ்ரீமத் தான். சரி, உடனே நம்ம செய்ய மாட்டோம். இது மாதிரி நம்ம நடக்கணும். இதுதான் வந்து சுயராஜ்யம். சுயராஜ்யம்ன்றது ஸ்ரீமத் படி நடக்கிறது. கரெக்டா ஆத்மா கண்ட்ரோலிங் பவர்ல வந்து நடத்துது. கையை வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. கையும் வந்து ஒபே பண்ணுது, மனசும் ஒபே பண்ணுது, புத்தியும் ஒபே பண்ணுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி எல்லாத்தையும் நீங்க செய்யணும். சம்ஸ்காரம் ஆத்மாவே ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது. இந்த பழைய சம்ஸ்காரம் என்ன பண்ணும் சொல்லும், இல்ல நீ கொடு, பரவாயில்ல கொடு. பாபா அப்படிதான் சொல்லுவார், நீ கொடு. பக்தியில நம்ம செஞ்சோம்ல, பாவம், அவரை பார்த்தா பாவமா இருக்கு, கொடு. அவர் கொண்டு போய் குடிச்சிட்டு அவர் இது பண்ணுவாரு, ஆனாலும் பாவம் கொடுன்ட்டு சம்ஸ்காரம் சொல்லும், பழைய சம்ஸ்காரம் சொல்லும். ஆத்மா வந்து என்ன ஆயிடும்? அடிமை ஆயிடும் இல்லையா? அப்ப ராஜாவா இருக்காது ஆத்மா. ஆத்மா அடிமையா பிரஜை ஆயிடும். ஆத்மா இவங்களுக்கு பயந்துட்டு அது செஞ்சிரும். அதனால சம்ஸ்காரம் ஆத்மாவே ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது. அப்ப சுயராஜ்யமே இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. அப்போது ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் என சொல்வாங்கன்றாரு. எப்ப இந்த மாதிரி நம்ம கரெக்டா இருக்கிறோமோ அப்போதுதான் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் என சொல்லுவாங்கன்றாரு. ஆக அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை இப்ப தாரணை செய்யுங்கள். இது யார் தாரணை செய்வாங்க? லட்சுமி நாராயணன் தான் தாரணை செய்வாங்க. இங்கேயே வந்து தாரணை செய்வாங்க. இங்கேயே பண்ணிட்டாங்கன்னா அங்க போய் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. அப்ப அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி அப்ப தாரணை செய்யுங்கன்றாரு. கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கணும்னா அதுக்கு தைரியம் வேணும். எல்லாருக்கும் தைரியம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. தைரியம் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. அந்த கட்டுப்படுத்தும் சக்தியை அப்ப தாரணை செய்யுங்கன்றாரு.
இதுவே எல்லையற்ற சேவைக்கான சாதனமாகுன்றாரு. இதுதான் இப்போ வந்து எல்லையற்ற சேவை நம்ம செய்யறதுக்கான சாதனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கன்றாரு. அது பாபாட்ட வந்து தான் வாங்கணும், நம்மளால தான் பண்ண முடியாது. ஏன்னா மாயா வந்து ரொம்ப சக்திசாலியா இருக்குது. மாயாவை வந்து எதிர்க்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு சக்தி வேணும். கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கன்றாரு. இதுதான் எல்லையற்ற சேவைக்கான சாதனம்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.